கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எசப்பன் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆலோசனைக்கான வசனம் யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, பயந்தால் தீமை வரும். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, பயந்தால் தீமை வரும். யோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், யோபு திடீரென்று வாழ்க்கையிலே அந்த இழப்பை அவர் சந்திக்கிறதை பார்க்க முடியும். 3வது அதிகாரத்திலே நீங்கள் வரும்பொழுது அவர் அதிலே சில ரகசியங்களை சொல்லும்போது, பயந்துதான் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார், வந்தது என்று சொல்லுகிறார். யோபு கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். நல்ல ஆஸ்தி, நிறைய வேலைக்காரர்கள், 10 பிள்ளைகள். கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி அடைத்ததாக பைபிள் சொல்லுகிறது. சாத்தானே யோபு ஒன்றில் சாட்சி சொல்கிறான், நீர் யோபையும் யோபுடைய வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி அடைத்திருந்தீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வீட்டை, குடும்பத்தை வேலி அடைத்திருப்பாரானால் அந்த வேலியை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 127 கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவன் ஒரு நகரத்தை, ஒரு வீட்டை, குடும்பத்தை காப்பார் என்று சொன்னால், வேலி அடைப்பார் என்று சொன்னால், அதை தாண்டி எந்த தீய சக்திகளும் உள்ளே வர முடியாது. அப்போ யோபுக்கு ஒரு பயங்கரமான பாதுகாப்பு வளையத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனால் தீமை வருகிறது. அதற்கான ஒரு காரணத்தையும் இங்கே யோபு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பயம் இருந்துச்சுன்னு சொல்கிறார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுன்னு சொல்கிறார். அந்த யோபு 5:26 வாசிக்கும்போது அதில் என்ன வந்துன்னு சொல்லார். எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டுன்னு சொல்கிறார். அப்போ யோபுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா, அவ்வளவு ஒரு பாதுகாப்புக்குள்ளே தேவன் வைத்திருந்த பொழுதும் யோபுடைய இருதயத்துக்குள் ஒரு பயம் இருந்தது. என் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துடுமோ, என் வாழ்க்கையில் இழப்பு வந்துடுமோ, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிடுவேனோ, ஆடு மாடுகளை, வேலைக்காரனை இழந்துடுவேனோ, என் பிள்ளைகளை நான் இழந்து விடுவேனோ, எனக்கு வியாதி வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்திருக்குது. அந்த பயம்தான் அவர் என்ன காரியத்து நடக்கும் என்று பயந்தாரோ அது நடந்ததாக இங்கே பைபிள் அவர் சொல்கிறார். நீங்கள் சில ஆட்கள்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நஷ்டம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நஷ்டம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையாக அந்த பயம் வரக்கூடாது. ஒரு நல்ல தெளிவோடு ஒரு வியாபாரத்தை, தொழிலை ஆரம்பித்தாங்கன்னா அது வளரும், பெருகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கு இதயத்தில் இருக்கணும். இது இல்லைன்னா நம்ம வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக போயிடும். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்கள் மனசுக்குள்ளே சில சகோதரிமார்களுடைய இருதயத்தில், என் புருஷனை வெறுத்துருவாரோ, என்னை விட்டுட்டு போயிடுவாரோ, என்னை விட்டுட்டு வேற எங்கேயாவது பழகிடுவாரோ அப்படின்னு அவங்களாகவே சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சிலர் அதை வார்த்தையிலே கொண்டு வருவாங்க. நீங்கள் என்னை விட்டுருவீங்களோ, என்னை வெறுத்துருவீங்களோ, அந்த வார்த்தை, அந்த சிந்தனை ஒரு பொல்லாத சிந்தனை, பொல்லாத வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க,
நாங்கள் பிரிந்து போய் விடுவோமோ, பிரிவினை வந்துடுமோ. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சில வீடுகளில் குடும்பத்தில் வரும். கணவன் மனைவி என்று சொன்னாலே ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சகிப்புத்தன்மை இருக்கும்போது சகிச்சு பொறுத்து மன்னித்து போகும்போது அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி ஆனாலும் சின்ன சின்ன காரியம் நடக்கும் ஃபேமிலின்னும் போது. ஆனால் சில உடனே சொல்லுவாங்க, உங்கூட வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சிட வேண்டியதான், இது சீக்கிரமாக டைவர்ஸ் ஆக போகுது, இது விவகாரத்தில் முடியும்னு சில குடும்ப தலைவர்களும் சொல்லுவாங்க, சில குடும்ப தலைவிகளும் பேசுவாங்க. இது ரொம்ப டேஞ்சராக முடியும். ஏன்னா ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது, நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்குது. அந்த மாதிரி அது போய்விடும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஓரளவுக்கு வசதியான குடும்பம். அவர்களுக்கு வீடு, சொத்து, ஆஸ்தி, அந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அப்போ அவர்கள் இருந்த ஒரு பழைய வீட்டை இடித்து ஒரு புதிய வீட்டை கட்டுவதற்கு தீர்மானித்து பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு வீட்டை கட்டுவதற்கு எல்லாம் பிளான் போட்டு எல்லாம் அந்த வேலையை ஆரம்பிக்க முடிவு பண்ணார்கள். அந்த வேலையை அவர்கள் செய்த பொழுது, செய்ய ஆரம்பிக்கும் முன்னால் அந்த பழைய வீட்டை அவங்க இடிக்க வேண்டிய நிலை, அதை இடித்தா தான் புதிய வீடு கட்ட முடியும். அதனால் தற்காலிகமாக தங்கி இருப்பதற்கு ஒரு ரூமும் ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சன், அது ரொம்ப பணம் செலவு பண்ணாமல் சிம்பிளாக அதை கட்டினாங்க ஒரு ஓரமாக அந்த இடத்துல, அந்த பிளாட்டில். இப்போது கட்டி அதில் இருக்கிறாங்க. கட்டிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க, புதிய வீடு, பெரிய வீடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிலர்கிட்ட அந்த குடும்ப தலைவி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இந்த வீடு இப்போ நாங்கள் தற்காலிகம் கட்டி இருக்கிறோம், ஆனாலும் பிந்தின காலத்தில் பிள்ளைங்க எங்களை பார்க்கலன்னா பெரிய வீட்டில் எங்களை இருக்க விட நாங்கள் இந்த சின்ன வீட்டில் இருந்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லார்கிட்ட அவங்க பேசுகிறது, வயசான காலத்தில் நானும் புருஷனும் அதில் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளடைவில், ஏன்னா அவங்க அதை வீடு முதல்ல கட்டும்போது அதை எப்படி கட்டினாங்கன்னா, ஒன்றில் ஒரு குடோனாக மாற்றலாம், அல்லது விறகெல்லாம் போடலாம், அல்லது இடித்து கூட மாற்றிக்கலாம். அந்த இதில் தான் அவங்க அதை கட்டினாங்க. குறிப்பிட்ட காலம் அந்த வீடெல்லாம் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணி அதில் ஒரு சில வருஷங்கள் குடியிருந்தாங்க. எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்து அதே அந்த சின்ன வீட்டில் தான் அவங்க போய் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஃபேமிலியில் பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க முதல்ல அவங்க வாயில் வந்த வார்த்தை ஒரு பயம். அதாவது நாங்கள் ஃபேமிலியில் பிள்ளைக பார்க்க மாட்டாங்க, அப்படி வந்தால் நாங்கள் எதில் இருப்போம். அது அப்படி தான் ஆயிடுச்சு, அது அப்படியே ஆகிவிட்டது, அது அப்படியே வாய்த்தது. புரிந்து கொண்டீர்களா? அப்போ பயப்படுகிற காரியம் இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் சாத்தான் முதலாவது ஒரு பயத்தை உள்ளே கொண்டு வருகிறான். அந்த பயம் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிறது. விசுவாசத்துக்கு எதிர்மறையான அவிவிசுவாசமான காரியங்களை கொண்டு வருகிறது. இது நடக்காது, இது என்னால் செய்ய முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு கொண்டு வருது. அது வாழ்க்கையில் வெற்றியை தடை பண்ணுகிறது. ஒரு தேவ மனிதன் நடத்தின அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தில் நடக்க முடியாத மனிதர்களை வீல் சேரில் கொண்டு வச்சுருந்தாங்களாம். அவர் அந்த கூட்டத்தின் முடிவில் வந்து அவர்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடை என்று சொல்லி ஒவ்வொருவராக கைகளை வைத்து ஜெபித்தார். 5 பேரில் 4 பேர் எழும்பி நடந்து விட்டார்கள். 5வது நபரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்கன்னு சொன்னபோது அவர் சொன்னாரா, நடக்க முடியாமல் தானே நான் உட்கார்ந்துருக்கேன், எப்படி என்னால் நடக்க முடியும்? என்னால் நடக்க முடியாது. அவர் மீண்டும் ஜெபித்தார். சொன்னார், உங்களால் முடியும்? இல்லை, என்னால் முடியாது. அவர் நடக்கவில்லை. இவரை விட மோசமாய் நடக்க முடியாதவங்க நடந்துட்டாங்க. காரணம், அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை, அந்த ஊழியர் மூலம் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அவங்க பார்த்தாங்க. நம்பிக்கை உள்ள வந்துச்சு. நாங்கள் நடப்போங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே உண்டாச்சுது. நடந்தாங்க. ஒரு நபருக்கு அது உருவாக்கப்படலை, அவங்களால் நடக்க முடியலை. புரிந்து கொண்டீர்களா? பயப்படாதீங்க. பிசாசு முதல்ல
ஒரு மனிதனுக்குள்ள மனுஷிக்குள்ள தாக்குதலுக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் பயம். ஒரு பயம், என்ன நடக்குமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி வந்துடுமோ, நான் மரித்து போய் விடுவேனோ, பிரிந்து போய் விடுவேனோ, எனக்கு குழந்தை கிடைக்காதோ, என் புருஷன் என்னை கைவிட்டுருவாரோ, நான் வேலையை இழந்துருவேனோ, வியாபாரத்தை இழந்துருவேனோ, ஊழியம் எனக்கு நிரந்தரமாக இருக்காதோ, இந்த ஸ்தாவரத்தில் நான் நிரந்தரமாக இருக்க முடியாதோ, கொஞ்ச காலத்தில் என்னை இந்த இடத்தை விட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். இந்த எண்ணம் ஒரு நபருக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த காரியம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் உயர்ந்த நிலையில் அவர் இருந்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் அவர் பேசும்போது, என்னை வேலையை விட்டுட்டாங்கன்னா, என்னை பிரித்து விட்டுட்டாங்கன்னா என்ன செய்வேன், அப்படியே அந்த வேலையில் பிரவேசித்த உடனேயே பேச ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கம்பெனியில் யாரையும் பிரித்து விடலை, நிரந்தரப்படுத்தி நல்ல சேலரி கொடுத்து எதிர்காலம் அவங்களுக்கு கட்டமைக்கப்பட்டது. இவர் மட்டும் திடீரென்று சொல்லி வேலையிலிருந்து வெளியே வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவருடைய பயம். அவங்க மனைவி சொன்ன வார்த்தை, வேலையில் சேர்ந்த நாளண்டே சொல்லுவார், விட்டுருவானோ, நான் வெளியே வந்துடுவேனோ, வந்தால் என்ன செய்கிறது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னே பேசிகிட்டு இருப்பார். நான் பலதடவை அவருக்கு எடுத்து சொன்னேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல உங்களுக்கு திறமை கற்றுக் கொடுத்துருக்கிறார், நல்ல கம்பெனியில் இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, ஓடுகிறதோட ஓடட்டும், கர்த்தர் அப்புறமா மீதி காரியத்தை பார்த்துக்கொள்வார். ஆனால் அவர் அதை சொன்ன கேட்கறதில்லை, எப்பவும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுவே அவருக்கு பிரச்சனையாய் முடிந்தது என்று அந்த குடும்ப தலைவி பேசிக்கொண்டார்கள். தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நம்ம விசுவாசத்தில் தான் வாழணும், சரியா? விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால், பயம் நமக்குள்ளே வருமானால், நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரி இருந்தால் ஏசப்பட்ட முதல்ல கேளுங்க, என்னை விட்டு பயத்தை மாற்றுங்க, என்னை விட்டு பயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஏதாவது நணிகிறோமோ, பிசாசினை தொட்டுருவானோ, பில்லி சுனி வச்சிருவாங்களோ, மந்திரம் பண்ணிடுவாங்களோ, எங்களை எதிர்த்துருவாங்களோ, எங்களை அழிச்சிருவாங்களோ, எங்களை கொலை பண்ணிடுவாங்களோ, நான் விழுந்துருவேனோ, அது எப்படிப்பட்ட எண்ணத்திலேருந்து வெளியே வாங்க. ஏசப்பட்ட அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை இருதயத்தில் வையும். பயத்தின் ஆவி என்னை விட்டு விலக்குன்னு சொல்லி கேளுங்க, ஏசப்பா உங்களை நடத்துவார். யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, அதனால் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு அமைதல் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டுன்னு சொல்கிறாரு. நமக்குள்ள பயம் வந்துச்சுன்னா சுகம் இல்லாத காரியங்கள் வந்துவிடும். இளைப்பாறுதல் இருக்காது, அமைதி இருக்காது, தத்தளிப்பு இருக்காது. வேண்டாம், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் வாழ்க்கையில் நடந்து விட்டது. இன்றைக்கு தேவ ஆலோசனை கேட்ட உடைய பிள்ளைகளுக்குள்ள பயம் இருக்குமானால் அந்த பயத்தை எடுத்து போடுங்க, நம்பிக்கை ஓட்டுங்க. எல்லாம் எனக்கு நன்மையாக நடக்கும், நான் பயப்பட மாட்டேன்கிற ஒரு இறுதியை உண்டாகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத சாத்தான் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. நல்ல ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தை கத்தரிப்பு சிருஷ்டிப்பீராக. நீர் அப்படி செய்தீர், அதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.